ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேங்க. நாங்கள் இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்த உடனே மாம் ஸ்பெஷல் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பஜ்ஜி வந்து என்னோடய ஃபேவரேட். ஸோ பஜ்ஜி தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் பார்த்திங்க அப்படின்னா டின்னர் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, தென் வந்துட்டு தம் பிரியாணி வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. அப்படியே வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர காற்று, நல்ல ஒரு சவுண்டு, பயங்கர காற்று, மழை வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இப்படி காற்றடிச்சு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு. தென் ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்துட்டு மறையவே இல்லை. இன்னொரு பக்கம் வானவில் வந்துருச்சு. டக்கு டக்குன்னு நடந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மழையும் நின்றுச்சு. குட்டீஸாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 வீக்ஸாக டேக்கர் பண்ணிக்கிறது என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மி தான். ஆனால் நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் ஷாயும் வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுறான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் வந்துட்டு நான் ஹோம்ஒர்க் சொல்லி தந்துக்கிட்டே சைட் பை சைட் வந்துட்டு லஞ்ச் ஒர்க் பார்த்துட்ருந்தேன். அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா வந்து டேக்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாய் வந்து 3rd போனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஹோம்ஒர்க்குன்னு வந்து கைட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி ஹோம்ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாக அவரே வந்துட்டு செஞ்சுடுவார். எதுவும் நம்ம வந்துட்டு சொல்லித்தர தேவையில்லை. ஃபுல்லாக நான் லாஸ்ட்டாக மட்டும் ஒரு கரெக்டாக பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன். சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு தான் இன்றைக்கி. ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இது எங்கள் அக்காவோட ஷாப்லேருந்து வாங்குகிற மசாலாஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்சாக வந்துட்டு வர்றது, அப்படியே ஒட்டாமல் போகிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இதில் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மசாலாஸ் வந்துட்டு ஆட் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரையும் தென் வந்து ஃபிஷ் குழம்பும் வந்துட்டு செய்ய போகிறேன். அதில் நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் எதுவும் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு மசாலாவில் வந்துட்டு பிரட்டி எடுத்து வைக்க வேண்டியதான். ஊற வைக்கணும்னு கூட தேவையில்லை, உடனே வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். பட் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து குழம்பு ரெடி பண்ணுறாலும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேரினேட் பண்ணி நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து புளி பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலி மீன் குழம்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் அப்போ தான் வந்துட்டு கவனித்தேன் வெங்காயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பெரிய வெங்காயமே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு 4, தக்காளி வந்துட்டு ஒரு 2 வந்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். என் பச்சை மிளகாய் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். தென் கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிக்கணும். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு தென் அதே ஆனந்த் பிராண்டில் இருக்கிற மீன் குழம்பு மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். தென் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் அரைப்போம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்க விட்டணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணணும். புளித்தண்ணியை எவ்வளோ நமக்கு வந்துட்டு புளிப்பு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக 2 அந்த பச்சை மிளகாய் தென் வந்துட்டு இந்த கறிவேப்பிலை அதை 2யும் போட்டுக்கணும். தென் கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பையும் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு மீன் குழம்பு ரெடி. இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை சிம்மில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கணும். மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைட்டாக தான் கலக்கணும். ஸோ மீன் துண்டுகளை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே அது வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி. ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ண உடனே ஃபிஷ் ஃப்ரையும் நெக்ஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிஷ் ஃப்ரையும் அன்றைக்கி சூப்பராக வந்தது. ஃபிஷ் குழம்பும் அன்றைக்கி வந்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.